ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 21/11/2024 கார்த்திகை மாதம் 6ஆம் நாள், குரோதி வருடம், நல்ல குருவாரம், வியாழக்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் நல்ல சுப முகூர்த்த நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:11 மாலை சூரிய அஸ்தமனம் 5:39. இன்றைய விளக்கேற்றும் நேரம் வழக்கம் போல் காலையிலே 5 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும், மாலையிலே 6 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். இது ரெகுலர். நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் காலை 11:45 மணி வரை, அதேபோல் மாலை 6:30 மணி வரை, இரவு 7:30 மணி வரை நல்ல நேரங்கள். இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் காலை 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 8:38 வரை பூசம், அதன் பின்பு ஆயில்ய நட்சத்திரம். இன்றைய திதி இன்று இரவு 9:51 வரை தேய்பிரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி திதி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம். கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை வாருங்கள் பார்க்கலாம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். வெகு நாட்களாக, வெகு வருடங்களாக வாடகை வீட்டிலே இருந்திருப்பீர்கள். எத்தனை நாட்கள் நாம் வாடகை வீட்டிலே இருப்பது? உடனடியாக ஒரு சொந்த வீடு வாங்க வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு சொந்த வீட்டை வைத்துவிட்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு அதற்கான முயற்சிகளிலே இறங்குகின்ற நாள் இன்றைய நாள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். தாய் வழி உறவுகள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கும். அதேபோல் உங்களுடைய தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். நீங்கள் சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் அதிலே வளர்ச்சி, வேலை பார்ப்பவராக இருந்தால் அலுவலகத்திலே நல்ல பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுபமாக முடிகின்றன. உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடுகின்ற அற்புதமான நாள். பண வரவு பல விதத்திலே உண்டாகும். எங்கிருந்தெல்லாம் பணம் வந்து கொண்டே இருக்கும். இன்றைய நாளிலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. அதே போல் குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு நல்ல அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் அது நல்லபடியாக நடக்கும். ஆகவே இந்த வீடு வாங்குகின்ற முயற்சிகளை எல்லாம் இன்றைய நாளிலே தொடங்குங்கள். தொடங்கினால் வெற்றி நிச்சயம். இன்று நாள் அற்புதமாக இருக்கின்றது. மேஷராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ஆகப்பட்டவர் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி வெற்றி வெற்றி. வெற்றி லக்ஷ்மி உங்களை பற்றி கொண்டிருக்கின்றாள். வெற்றி லக்ஷ்மி உங்களை பற்றி கொண்டிருக்கின்றாள். அவளை விட்டு விடாதீர்கள். நன்னா கெட்டியா பிடிச்சுக்கங்க வெற்றி லக்ஷ்மியை. பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். கடன் தொல்லைகள் எல்லாம் விலகும். அலுவலகத்திலே சிலருக்கு நல்ல வேலை மாற்றம் ஏற்படும். இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகின்ற நாள். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்கின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு கை கொடுக்கும். அதேபோல் கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகின்ற நாள். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உங்களுக்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே,
இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். அதனால் என்ன என்றால், இன்று நீங்கள் எதிர்பார்த்த பெரிய தொகை கைக்கு வரும். ஏதோ ஒரு விதத்திலே உங்களுக்கு பெரிய தொகை வரவேண்டியிருந்தால் காலதாமதமாகின்றது, வெகு நாட்களாக காத்திருக்கின்றீர்கள் என்றால் இன்றைய நாளிலே கை கொடுக்கும், வந்து சேர்ந்துவிடும். தொழில் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். சிலருக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வருகின்ற நாள். அதேபோல் சிலர் புதிய செல்போன் வாங்குவீர்கள், லேப்டாப் வாங்குவீர்கள், எலக்ட்ரானிக் சாதனங்கள், அழகு பொருட்கள் இதெல்லாம் வாங்குவீர்கள், அழகு சாதன பொருட்கள் இதெல்லாம் வாங்குவீர்கள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்றன. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. ஆகவே பணம் நன்றாக இருக்கும். அதனால் மனம் நன்றாக இருக்கும். எப்போதுமே கையிலே காசு இருந்தால் நமக்கு எந்த வருத்தம் இருந்தாலும் தெரியாது. இந்த காசு, கையில் இருக்கின்ற காசு நம்முடைய மற்ற வருத்தங்களை எல்லாம் மறக்கடித்து விடும். இதுதான் பணத்துக்கு இருக்கின்ற ஒரு பெரிய மகிமை. இன்றைய நாளிலே உங்களுக்கு பணம் நிறைய இருக்கின்றது கையிலே. ஆகவே சந்தோஷமாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே கோவிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. புதிய முதலீடுகளை செய்யக்கூடாது. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு சற்று மந்தமான நிலையிலே இருக்கின்றது. கிரக நிலைகள் சரியில்லை என்பதால் இன்றைய நாளிலே நீங்கள் மௌன விரதம் மேற்கொள்ளுங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். அதேபோல் வாராகி ஸ்லோகத்தை சொல்லிக் கொண்டிருங்கள். வாராகி தேவியை பற்றி கொள்ளுங்கள். வாராகி தேவியினுடைய ஸ்லோகங்களை சொல்லிக் கொள்ளுங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். நாள் நன்றாக இல்லாத வேளையிலே நாம் கோளறு பதிகம் படிக்க வேண்டும். அப்படி படித்தால் அந்த சிவபெருமானுடைய அருளினாலே இந்த பதிகங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான பலன் உண்டு. இதை பாடிய நாயன்மார்கள் எல்லாம் சாதாரணமான நம்மை போன்ற மனித ஜீவன்கள் அல்ல. அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அருளாற்றல் கொண்டவர்கள். ஆகவே அவர்களுடைய வார்த்தைகளுக்கு மிகுந்த சக்தி உண்டு. ஆகவே நாளும் கோளும் நமக்கு நன்றாக இல்லாத போது நாயன்மார்களுடைய இப்படிப்பட்ட பதிகங்களை பற்றி கொள்ள வேண்டும். பற்றி கொண்டால் நமக்கு நல்லதே நடக்கும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பதிகங்களை படியுங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு சகலவிதமான பாகியங்களும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும்.
வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படுகின்றன. குழந்தைகளால் நல்ல பெருமை அடைவீர்கள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் கன்னிராசியினருக்கு சிறப்பாக இருக்கின்றது. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். ஆலயம் சென்று வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுகின்ற அற்புதமான நாள். உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக தீரும். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிந்து உடனடியாக முகூர்த்தத்துக்கு நாள் குறிப்பார்கள். தை மாதமா மாசி மாதமா என்று அதிலேதான் ஒரு ஆர்கியூமெண்ட் ஓடுமே ஒழிய முகூர்த்த நாள் நிச்சயமாகிவிடும். உத்தியோக மாற்றம் ஏற்படும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மிக நன்றாக இருக்கின்றது இன்றைய நாள். வாழ்த்துக்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 9ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். அதே போல் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று தந்தை வழி சொந்தங்களின் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். எப்போதுமே வாய்ப்புகள் வரும்போது அதனை பற்றி கொள்ள வேண்டும். அது ஒரு வாய்ப்பு வருகின்றது என்றால் இதன் மூலம் என்ன கிடைக்கும், சிறியதா பெரியதா என்றெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு வாய்ப்பு வருகின்றதா அதனை உடனடியாக பற்றி கொள்ள வேண்டும். அது நமக்கு 4 வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அந்த 4 வாய்ப்புகள் 40 வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ஆகவே வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைய நாளிலே உங்களுக்கு வாய்ப்புகள் வருகின்றது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆகவே இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி வருகின்றன. கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, நண்பர்கள் மூலம் ஆதாயம் போன்றவை கிடைக்கின்ற நாள். அற்புதமான நாள் இன்றைய நாள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. என்றாலும் குழப்பம் வேண்டாம், பதற்றம் வேண்டாம். இறைநாமத்தை சொல்லுங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். அதற்கு மிஞ்சியது எதுவுமே இல்லை. கோளறு பதிகம் படியுங்கள். அதேபோல் மற்ற பதிகங்களை எல்லாம் படியுங்கள். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, இதை படியுங்கள். வாசி தீரவே காசு நல்குவீர் என்று இந்த பதிகங்களை எல்லாம் பாடுங்கள். இந்த பதிகங்களை எல்லாம் பாடினால் சந்திராஷ்டம பாதிப்பு விலகும். நிச்சயமாக குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகலாம். ஆகவே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். இறை நாமத்தை மனதிற்குள்ளே ஜபித்துக் கொண்டே இருங்கள். சந்திராஷ்டமத்தை வென்றுவிடலாம். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். ஆனால் இன்று கிடைக்கின்ற வேலை மாற்றத்தை நீங்கள் யோசனை செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். சந்திராஷ்டம நாளிலே, ஆகவே இன்றைய நாளிலே முடிவுகளை கவனமாக எடுங்கள். தீர ஆராய்ந்து யோசித்து எடுங்கள். உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக இருங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கூட்டுத் தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளில் இன்றைய நாளிலே ஈடுபடக்கூடாது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் மொத்தத்திலே இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே எச்சரிக்கையாக இருங்கள். பதிகங்களை பாடுங்கள். சிவநாமத்தை உச்சரியுங்கள். ஆஞ்சநேயரை பற்றி கொள்ளுங்கள். மாலையிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார்.
உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு திருமணம் நிச்சயம் ஆகும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள், சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். நீங்கள் செய்யும் செயலிலே உங்களுக்கு பெயரும் புகழும் தேடி வரும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்றன. நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். இந்நாள் சிறப்பான நாள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்ப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று காரிய தடைகள் ஏற்பட்டு விலகிவிடும். காரிய தடை ஏற்படுற மாதிரி இருக்கும், ஆனால் விலகிவிடும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். ஆகவே செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகவே செலவுகளை கட்டுப்படுத்தி இன்றைய நாளிலே எச்சரிக்கையாக இருங்கள். மாலையிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி என்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உங்களுக்கு இன்று குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வருகின்றன. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். கடன் தொல்லை இனி இல்லை என்கின்ற நாள். கடனே இருக்காது. எல்லா கடனையும் பைசல் செய்து விடுவீர்கள். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படுகின்றன. பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். திடீர் பண வரவு உண்டாகும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். குருமார்களை எல்லாம் வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவலிலே சித்தர்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். சித்தர்கள் எப்போதுமே அவர்களுக்கெல்லாம் மரணம் என்பதே கிடையாது. சித்தர்களுக்கு மரணம் என்பது கிடையாது. காரணம், அவர்கள் இறைவனோடு நேரடியாக தொடர்பிலே இருந்தவர்கள். இறைவனோடு நேரடியாக தொடர்பிலே இருந்த காரணத்தினாலே அவர்களெல்லாம் இரவா தன்மை பெற்றவர்கள். தங்களுடைய இந்த பூத உடலை இறைவனை அடைவதற்குரிய ஒரு மார்க்கமாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். நம்முடைய மனித வாழ்க்கை என்பதே அதுதான். மனித வாழ்க்கை, மனித ஜென்மம் என்பதுதான் இறுதியான ஜென்மம். காரணம், புல்லாகி பூண்டாய் புழுவாய் மரமாகி பறவையாய் பாம்பாய் பல்விருகமாய் என்று சிவபுராணத்திலே படிக்கின்றோமே. ஓர் உயிராய், ஒரு நாள் வாழ்கின்ற ஜீவனாக, 2 நாள் வாழ்கின்ற ஜீவனாக, இப்படி 22 லட்சம் பிறப்புகள் இருப்பதாக சொல்கின்றார்கள். இதில் கடைசியான ஜென்மா என்பது நம்முடைய மனித ஜென்மா. இந்த மனித ஜென்மாவை நாம் பயனுள்ளதாக ஆக்கி இறைவனோடு கலந்து விட வேண்டும். இதுக்கப்புறம் மறுபடியும் மனுஷனா பிறந்து மறுபடியும் ஜென்மம் எடுக்கக்கூடாது. ஆனால் இந்த கலிகாலத்திலே அதனை செய்ய விடாமல் பல இடையூறுகள் நமக்கு ஏற்படுகின்றது. அந்த இடையூறுகள் ஏற்படும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? இது போன்ற சித்தர் பெருமக்களை பற்றி கொள்ள வேண்டும். சித்தர்கள் ஜீவனை சிவமாக்கியவர்கள். ஆகவே இந்த சித்த பெருமக்களை எல்லாம் பற்றி கொண்டால் அவர்களுடைய வழியிலே நாமும் கடை தேரலாம், ஜீவன் முக்தி பெறலாம். ஆகவே அப்படிப்பட்ட சித்த புருஷர்களிலே ஒருவர் அற்புதமான சித்தர், சுட்டுக்கால் சித்தர் என்று பெயர். சுட்டுக்கோல் சித்தர்.
அவரை பற்றித்தான் இன்று நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். வாருங்கள். இந்த சூட்டுக்கோள் சித்தர் என்பவர் சூட்டுக்கோளால் ஆசைகள் வழங்கியவர். அது என்ன சூட்டுக்கோளால் ஆசைகள் வழங்குவது, அதையெல்லாம் பார்க்க இருக்கின்றோம். இவர் திருவாரூர் மன்னார்குடி கண்டெடுத்த அற்புதமான முத்து. ஆம், மன்னார்குடி மாவட்டத்திலே பிறந்தவர். சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் என்று பெயர். இவருடைய ஜீவ சமாதியை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அவருடைய வாழ்க்கை குறிப்புகளை எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட சித்த புருஷர்களை எல்லாம் பற்றி நாம் தெரிந்து கொள்ள நம்முடைய மனமானது கெட்டவற்றை நாடாது. நல்லவை நோக்கி மனம் சென்றாலே நாம் இந்த மனித வாழ்க்கையை வென்றுவிடலாம். இந்த சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் தென்பொதுகையிலே தவம் இருந்தவர். அகத்திய மாமுனிவருடைய அருளாசிகளை பெற்று திருத்தலங்களை தரிசித்துக் கொண்டு வடதிசை நோக்கி வரும் வழியிலே மகா சித்தர்கள் தவம் இருந்து, இந்த சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் தென்பொதுகையிலே தவம் இருந்து அகத்திய மாமுனிவருடைய அருளாசியை பெற்று திருத்தலங்களை தரிசித்துக் கொண்டு வடதிசை நோக்கி வரும் வழியிலே மகா சித்தர்கள் எல்லாம் தவம் இருந்து அருள் பெற்ற இயற்கை பொலிவும் தவ வலிமையும் அருள் நெறியும் நிறைந்த அழகிய கட்டிக்குளம் சுவாமிகளை தரிசித்தார். இந்த அழகிய கட்டிக்குளம் வந்தபோது இளைஞராக காட்சி தந்தார். சுவாமிகள் கட்டிக்குளத்திலே தங்கினார், தவம் இருந்தார், பல சித்துக்களை எல்லாம் புரிந்தார். அதனால்தான் அவர்கள் சித்தர்கள். சிவமயமாக திகழ்ந்தார். இளைஞரோடு இளைஞராய் இந்த கிட்டிப்புல் என்று சொல்வார்களே, கில்லி என்று சொல்வார்கள், அந்த விளையாட்டை எல்லாம் விளையாடி ஆனந்தம் அளித்தார். தானும் ஆனந்தம் கொண்டு இளைஞர்களுக்கும் ஆனந்தம் அளித்தார். பசிப்பினி போக்கினார், சங்கடங்களை எல்லாம் தீர்த்தார், நோய் பிணிகளை அகற்றினார் அங்குள்ள மக்களுக்கு. அதே போல் அவர்களுடைய வறுமையை நீக்கினார், நீதி நெறிமுறைகளை புகுத்தி மக்களை நல்வழிப்படுத்தினார். இந்த சூட்டுக்கோள் சுவாமிகள் மனதிலே பேராசை பொறாமை கொண்டு தன்னை நாடி வருபவர்களுக்கு சூட்டுக்கோள் சுவாமிகள் சூடு வைத்து விடுவார். இதனால்தான் அவருடைய பெயர் சூட்டுக்கோள் சுவாமிகள் என்று ஆனது. பேராசையும் பொறாமையும் தீய எண்ணங்களும் சஞ்சலம் மற்றும் சலனம் முதலானவைகளும் இவரை தரிசித்து விட்டால் தீர்ந்துவிடும். நல்ல எண்ணத்தோடு வருபவர்களுக்கு இந்த கோளால் சுவாமிகள் ஆசீர்வாதம் வழங்குவார். இப்படிப்பட்ட அற்புதமான சுவாமிகளுடைய பூஜை வருடந்தோறும் தைப்பூசம் அன்று மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. அதே போல் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களிலே சிறப்பு பூஜைகளுடன் அன்னதானம் போன்றவையும் வழங்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட அற்புதமான சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் அவருடைய ஜீவ சமாதியானது திருவாரூர் சாலையிலே ராஜமன்னார்குடியிலே இருக்கின்றது. ஆகவே அன்பர்கள் நேரம் இருக்கும்போது திருவாரூர் செல்லும் போது இந்த ஜீவ சமாதியை தரிசித்து, சித்தர் பெருமக்கள் அவர்கள் எல்லாம் இரவா வரம் பெற்றவர்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், நான் மட்டுமல்ல, பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த மன்னார்குடி சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகளை அவருடைய ஜீவ சமாதியை தரிசித்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன்.